ஹலோ. ஹலோ. ஏண்டா கமல் ரசிகரா உட்காந்துட்டு இருக்க? அவர் இது ஒரு பிரச்சனை ஆச்சு. அந்த கமல் மன்னிப்பு கேட்டு வந்து என்னடா என்ன சொல்ல, ஏதாவது ரசிகரா சொல்ல மாட்டீங்களாடா? ஏழை அவர் என்ன தப்பு பண்ணாரு மன்னிப்பு கேட்கணும்? ஏய், தப்போ சரியோ ஏதோ ஒண்ணு மன்னிப்பு கேட்டாருன்னா பிரச்சனை முடிஞ்சுச்சு இல்ல? டேய், தமிழ்ல இருந்து தான் மலையாளம், கர்நாடகம், தெலுங்கு எல்லா மொழியும் பிறந்திருக்கு, நமக்கே தெரியும், உலகத்துல எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் என்ன மயத்துக்கு மன்னிப்பு கேட்கணும்ன்ற? சரிடா, மன்னிப்பு கேட்கலனா கூட இப்போ சத்யராஜ்ல அந்த பாகுபலி படம் வரும்போது அந்த பிரச்சனை ஆகும்போது அவர் அட்லீஸ்ட் மன்னிப்பு இல்லாம ஒரு வருத்தமா தெரிவிச்சார்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வருத்தமாச்சும் தெரிவிக்கலாம்லடா. எதுக்குடா வருத்தம் தெரிவிக்கணும்? உனக்கு என்னடா கஷ்டம்? டேய், இப்போ அவரு கர்நாடகால படம் ரிலீஸ் பண்ண மாட்டேன்றான். இப்போ அவருடைய பணம் எல்லாம் போகும்லடா. படத்தோட ப்ரொடியூசரே அவர் தான்டா, அவரே வருத்தப்படல, நீ என்ன வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க? டேய், வருத்தப்படுவேன். ஒருத்த பெங்களூர்ல இருக்குது நான்டா. ஒருத்த ஒயின் ஷாப்ல போய் சரக்கு கேட்டு கால் நேத்து 2 நாளா சுத்தி நிக்கிறேன், ஒரு கட்டி கூட தர மாட்டான்டா. கமல் மன்னிப்பு கேட்டா சரக்கு தருவேன்றான். என்னதான் தெரியும் கஷ்டம். மன்னிப்பு கேட்க சொல்றா கமல. டேய் கோத்தா, நீ கொஞ்சம் குப்புறப்படுக்கிறதுக்கு கமல் குப்புற விழுந்து மன்னிப்பு கேட்கணுமாடா? கோத்தால வைடா போன.